வணக்கம் நேயர்களே, இது மக்களோடு ஜெயா பிளஸ். விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள். தற்போது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கொசஸ்தலை ஆற்றில் கட்டப்பட்ட வெள்ள தடுப்புச் சுவர் 4 மாதங்களில் சேதமடைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் வரிப்பணத்தை முறையாக செலவழிக்காத விளம்பர அரசின் அவலம் குறித்து விரிவாக அலச இருக்கிறோம். இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கொசஸ்தலை ஆறில் கட்டப்பட்ட கான்கிரீட் வெள்ள தடுப்புச் சுவர் 4 மாதங்களுக்குள் சேதமடைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களின் வரிப்பணம் 9 கோடியே 10 லட்சம் ரூபாயை விளம்பர திமுக அரசு வீணடித்திருக்கும் நிலையில் இது குறித்து களத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பார்த்திபன். தற்போது கொசஸ்தலை ஆற்றில் அந்த தடுப்புச் சுவரானது கட்டப்பட்டு 4 மாதங்களுக்குள் தற்போது இடிந்து விழுந்திருக்கிறது. மக்கள் இது குறித்து என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள்? அரசு அதிகாரிகள் தரப்பில் ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்து விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், தற்போது நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுடன் ஜெயா பிளஸ் நேயர்களுக்காக பொதுமக்களுடைய குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது நம்ம நேரில் இணைந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொசஸ்தலை ஆறு அந்த பகுதியில் தான் தற்போது நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமே கரைகள் பலப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் மழை காலங்களில் இந்த திருவள்ளூரில் இருக்கக்கூடிய பூண்டி நீர்த்தேக்கம் நீர் நிரம்பியிருக்கக்கூடிய நிலையில் இந்த கொசஸ்தலை ஆற்று வழியாக தான் உபரி நீர் திறந்து விடப்படுகிறது. வேலூரில் ஆரம்பித்து அதன் வழியாகவே தற்போது திருவள்ளூரில் வந்தடையக்கூடிய இந்த பூண்டி நீர்த்தேக்கம் ஏரியானது இந்த கொசஸ்தலை ஆற்று வழியாக எண்ணூரில் கலக்கப்படுகிறது வழக்கம். அதே போலதான் இந்த பகுதிகளில் மழை காலங்களில் பெரும் பாதிப்பானது பொதுமக்களுக்கு, கிராம மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 1-2 கிராமங்கள் அல்ல, 150க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருபுறமும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இங்க வசிக்கக்கூடிய கிராம மக்களுக்கு முழுவதுமாகவே இந்த கொசஸ்தலை ஆற்று வழியாக தற்பொழுது இந்த பகுதிகளில் அரிப்பு, அதாவது இங்க போடப்பட்டிருக்கக்கூடிய வெள்ள தடுப்பு சுவர், கரைகளை பலப்படுத்துவதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய வெள்ள தடுப்பு சுவர்கள் தான் தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் காமிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இந்த தடுப்பு அறைகள்லாம் ஒரு கடந்த 4 மாதம் முன்பு தான் போடப்பட்ட பணிகள். இந்த பணிகள் தற்பொழுது முழுவதுமாகவே சரி செய்யக்கூடிய நிலையில மக்களுடைய வரிப்பணம் வீணடித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தரைப்பாலகத்துக்கு பணிகள் மேற்கொண்டு இருப்பதற்காக கிட்டத்தட்ட நம்ம பார்க்க முடியும். அந்த கற்கள் முழுவதுமாகவே தண்ணீரில் அடித்து சென்றிருக்கிறது. ஒரு தரை சுற்றுச்சுவர், அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆற்று ஓரம் இருக்கக்கூடிய கரை பகுதியெல்லாம் பலப்படுத்த வேண்டும் என்றால் காங்கிரீட் போட்டு மணல் வெளியிருந்து கொண்டு வந்து அதற்காக கம்பிகள் அமைக்கப்பட்டு காங்கிரீட் பணிகள் போட வேண்டும். ஆனால் அப்படி ஒரு பணிகள் இங்கு மேற்கொள்ளாமல் நீர்வளத்துறை அதிகாரிகள் அலட்சியத்தின் காரணமாகவே தற்பொழுது இங்கே இந்த விளம்பர திமுக அரசு அமைக்கக்கூடிய இந்த தடுப்பு சுவர்களை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாகவே இங்கு முழுவதுமாகவே இந்த தடுப்பாணைகள் இங்க இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்கள்லாம் இந்த நீர்வளத்தில் முழுவதுமாக பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் இந்த தடுப்பு சுவர்கள் அமைக்கப்படுவதற்கு 9 கோடி ரூபாய் 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி ஒரு காரியங்கள் இங்க பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட இந்த பணிகள் செய்திருப்பதற்கு வெறும் ஒரு 30 லட்சம் ரூபாய் தான் செலவு செய்திருப்பார்கள். அந்த மக்கள் வரி பணம் கூட வீண் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அது போன்றதான் இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணிகள் முழுவதுமாகவே இந்த பகுதியில் நம்ம நேரடியாகவே பார்க்க முடியுது. ஆங்காங்கே இந்த தடுப்பு சுவர் போடப்பட்ட கற்கள் வெளியே சுற்றி முழுவதுமாக நம்மால் காண முடிகிறது. ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணாபுரத்தில் தொடங்கி வேலூர் மாவட்டம் காவிரிப்பாக்கம் வழியாக இந்த பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு அடையக்கூடிய இந்த கொசஸ்தலை ஆற்றில் தற்போது திருவள்ளூர், தாமரைப்பாக்கம், வன்னியப்பாக்கம், நாப்பாளையம் வழியாக சுமார் 136 கிலோமீட்டர் தூரம் பயணித்து எண்ணூர் கடற்கரையில் சென்று தான் இந்த உபரி நீரானது கலக்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த உபரி நீர் கலக்கப்படுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருக்கதான் இது போன்ற ஒரு அலட்சியமாகவே காரணங்கள் இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் கடந்த காலங்களில் இந்த வன்னியப்பாக்கம், இந்த நாளூர், கமரப்பாளையம், மடியூர், கொண்டக்கரை உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கிராம மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். குறிப்பாக தற்போது நம்ம காண முடிகிறது. நம்ம ஒளிப்பதிவாளர் நேரிலே நம்ம போகலாம்.
இந்த பகுதியில் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது நம்ம நேரடியாகவே வந்து பார்க்க முடியும். குறிப்பாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராட்சத இயந்திரங்களை பற்றி பணி வந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பணிகளை ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால் குறிப்பாக இந்த பகுதிகளில் கரை வந்து பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டது. அவருக்கு அந்த பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்ததாரர் அவருக்கு ஒரு சப் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு சப் கான்ட்ராக்ட், அதுக்கும் மீறி இன்னொரு சப் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டு இது போல ஒரு பணிகள் வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை வந்து பார்ப்பதற்கு நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி மக்களுடன் ஜெயா பிளஸ் நிகழ்ச்சியில் இணைவதற்கு தான் இங்கே இணைந்திருந்தோம். ஆனால் இப்போது நம்மால் வந்து நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த பணிகளை மேற்கொண்டு இருக்குமானால் வெளிப்பகுதியில் தான் மண்ணை கொண்டு வந்து பணிகள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி ஒரு செயலில் இது வரைக்கும் சரி நம்மால் நேரடியாகவே காண முடிகிறது. மக்கள் எந்த அளவிற்கு மக்களுடைய வரிப்பணம் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தன்னுடைய தப்பை மறைப்பதற்காக அரசே வந்து தற்போது இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காரு. இது குறித்து நம்ம மாவட்ட ஆட்சியர் பிரதாப் வந்து கேட்டிருந்தோம் செய்தியாளர் சந்திப்பில். சார், இந்த பணிகளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? இது வந்து கடந்த ஆட்சியில் போடப்பட்ட கடந்த 4 மாதத்துக்கு முன்பாக போடப்பட்ட பணிகள். இந்த பணிகளுக்கு வந்து நாங்கள் கமிட்டி அமைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் கமிட்டி வந்து ஒரு ஆய்வு செய்வதற்கு முன்பதாகவே இது போன்ற ஒரு பணிகளை வந்து ராட்சத இயந்திரங்களை வைத்து இந்த பணிகளை செய்ய முடியுது நம்மால் பார்க்க முடிகிறது. கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து இந்த பக்கம் வந்து இந்த உடைந்து இருக்கக்கூடிய காங்கிரீட் பகுதியை மூடுவதற்கு தான் தற்போது அதிகாரிகள் வந்து இது போன்ற இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதி முழுவதும் மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வருடம் தோறும் பெய்யக்கூடிய மழைக்கு கடும் பாதிப்பானது இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு வந்து பொதுமக்களுக்கு நேரிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த கொசஸ்தலை ஆற்றில் இந்த கரையை பலப்படுத்துவதற்கு நீர்வளத்துறைக்கு கிட்டத்தட்ட 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் ஏன் வந்து அதிகாரிகள் மக்களுடைய வரிப்பணத்தில் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் இது வந்து தலைமை பொறியாளர் நீர்வளத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த ஒரு பொறியாளர்லாம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த பணிகளை மேற்கொள்ளாத அரசு மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்துக் கொண்டு இருப்பது நம்ம வெட்ட வெளிச்சத்துக்கே பார்க்க முடிகிறது. இந்த பகுதி குறித்து இந்த பகுதி பொதுமக்கள் நம்முடன் இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம் சார். இப்போ மக்களுடன் ஜெயா பிளஸ் கோரிக்கை வச்சிருந்தீங்க. உங்களுடைய கோரிக்கை ஏற்று மக்களுடன் ஜெயா பிளஸ் நிகழ்ச்சி நம்ம வந்து நேரில் வந்து பார்க்க முடிகிறது. இந்த பணிகள் வந்து மறைக்கப்படுவதற்காகவே தான் இது போன்ற ராட்சத இயந்திரங்கள் வைத்து பணி செய்யப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? திரும்ப அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? ஆமாம் சார், கண்டிப்பாக வந்து அதாவது இந்த வெள்ள தடுப்பு செவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக கட்டப்படுற ஒரு விஷயம். மக்கள் வரி பணத்திலேருந்து கட்ட ஒரு பணி இது. இதில் வந்து இவ்வளவு முறைகேடு நடக்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளவு பணம் 9 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பணியை துவங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து 3-4 மாதத்துலேயே வந்து அந்த பணிகள் வந்து எதுவுமே நடக்காமல் வீணாக போகுது, தரமற்றதாக இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு அந்த பேஸ் போடுறது கூட காங்கிரீட் போட்டு ஒரு நல்ல சிமெண்ட்டை போட்டு மணல்களை போட்டு அதை வந்து அமைக்கிற ஏற்பாடு வந்து இல்லை அப்படின்றது தான். இது வந்து மக்களை பாதுகாக்கிற விஷயம், மக்கள் வரி பணத்தில் பணி செய்கிற ஒரு விஷயம். இதை வந்து கவனம் செலுத்தணும் அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழக அரசு உடனடியாக வந்து தலையிட்டு இது வந்து சரி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 9.10 லட்சம் ரூபாய் கோடி, அதாவது 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் இதுக்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து ஜெயா பிளஸ் வேலை நம்ம நேரடியாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ஜெயதள சந்திப்பில் சொல்கிறாரு, இதுக்கு நாங்கள் கமிட்டி ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த கமிட்டி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட் படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்றாங்க. ஆனால் கமிட்டி அமைக்கிறதுக்கு முன்பதாகவே தங்களுடைய பணிகளை மறைக்கணும், ஏன்னா தரமற்ற முறையில் போடப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளை வந்து மறைக்கணுன்றதுக்காக வந்து இப்போ பணிகள் நடந்து கொண்டிருப்பது நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? அதுதான் சார், முற்றிலுமே வந்து இப்போ இருக்கிற கலெக்டர் வந்து புதுசாக வந்திருக்கிறாரு. இது வந்து தவறுன்னு நாங்கள் கருதுகிறோம். இந்த செயல் வந்து தவறு. இதுக்கு கமிட்டி அமைக்கலாம், அதை ஆய்வு செஞ்சு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து இயந்திரத்தை வச்சு இதெல்லாம் வந்து களரி எடுக்கிறது, இதை முதல்ல இருந்து துவங்குற மாதிரியான ஒரு ஏற்பாடை வந்து செய்யறது இது பொருத்தமானது அல்ல. இதை உடனடியாக வந்து கமிட்டி அமைச்சிருக்கிறேன்னு சொல்கிற அந்த கமிட்டி உடனடியாக வரணும், இதை வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் சார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்ம வந்து நேரடியாகவே அந்த கரைக்கு பகுதிக்கு செல்லலாம். இந்த பகுதிகள் முழுவதுமாகவே வந்து
தரைப்பாலம், அதாவது மேலே இருக்கக்கூடிய பகுதியில் கடந்து கரைக்கு செல்கிறோம். இங்கே முழுவதுமாகவே வந்து கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பெரிய ஆபத்து 150 கிராமங்களுக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த சூழல் குறிப்பாக இப்போ நம்ம நேரில் காண்பிக்கக்கூடிய இந்த சூழல் வந்து குறிப்பாக நம்மளே வாங்க நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் தான். இந்த காங்கிரீட் தூண்கள் அமைப்பதற்கு ஒளிப்பதிவாளர் தற்போது இப்போ காமிக்கக்கூடிய காட்சியில் பார்க்கலாம். இந்த காங்கிரீட் தூண்கள் அமைப்பதற்கு இந்த அளவிற்கு 9 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உடைந்து தரமற்ற முறையில் இருக்கிறது. இந்த தரைப்பால் இதை வந்து அமைப்பதற்கு வந்து முழுவதுமாகவே இதை அமைக்கணும் அப்படி என்றால் வெளிப்பகுதியிலிருந்து மண் எடுத்து கொண்டு வந்து இங்கே காங்கிரீட் வந்து இரும்புகள் போட்டு முழுவதுமாக பணிகள் வந்து அமைக்கப்படும். ஏனென்றால் மக்களுடைய உயிர், அதாவது 150 கிராமங்கள் இருபுறம் இருக்கக்கூடிய கிராமங்களுடைய மக்களுடைய உயிர் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். திடீரென்று பெரும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் இங்கே முழுவதுமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நம்ம பகுதியில் மேலே நிற்கக்கூடிய பொதுமக்களை பார்க்கலாம். அங்கிருந்து இந்த அளவிற்கு இது வந்து ஒரு 4 மாதங்கள் முன்பதாக போடப்பட்ட மழையில் அடித்து சென்றிருந்தால் எந்த அளவிற்கான தரமற்ற முறையில் இந்த பணிகள் வந்து மேற்கொண்டிருப்பார்கள் என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிய வருகிறது. அரசு ஏன் இது இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் வந்து மக்களுக்கு பணி செய்யக்கூடிய அதிகாரிகள், ஆனால் மக்களுக்கு பணி செய்யாமல் தொடர்ந்து இது போன்ற ஒரு மக்கள் வரிப்பணத்தை வீண் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது நம்ம நம்பகத்தனமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வினோத். பார்த்திபன், இந்த தடுப்புச் சுவரானது கட்டப்பட்டு 4 மாதங்களுக்குள் இடிந்து விழுந்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் கேள்வி கேட்கப்பட்டதா? அதிகாரிகள் யாரேனும் வந்து அந்த பகுதியில் பார்வையிட்டார்களா? அந்த பகுதி மக்கள் அது குறித்து ஏதாவது சொல்கிறார்களா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கூடிய பிரச்சனைகளை குறித்து அதிகாரிகளை வந்து தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் அதிகாரிகள் தம்முடைய தொடர்பை வந்து ஏற்க முன்வரவில்லை. ஏன்னால் உண்மையிலே மக்கள் வரிப்பணத்தில் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் என்றால் அவர்கள் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் நம்ம நேரிலேயே பார்க்க முடிகிறது, ஒரு தடுப்பு சுவர்கள் கரை வந்து அரிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு 9 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 9 கோடி ரூபாயும் செலவு செய்திருக்கக்கூடிய 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு அந்த அளவிற்கு ஒரு பணம் வந்து, ஏனென்றால் 9 கிலோமீட்டர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆங்காங்கே எங்கே வந்து அரிப்பு, அதாவது கிராமங்கள் இணைக்கக்கூடிய பகுதி, முக்கிய பகுதி, அந்த முக்கிய பகுதியில் தான் இந்த அரிப்புகள், அதாவது இந்த வெள்ளம் வந்து வெள்ள நீரானது செல்லக்கூடிய சூழலில் அந்த அரிப்புகள் எந்த இடத்துல ஏற்படுகிறதோ அந்த இடத்துல இது போன்ற ஒரு தடுப்புச் சுவர்கள் அமைப்பதற்காக தான் அந்த 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பணிகளை மேற்கொள்ளாத இந்த திமுக அரசு அதிகாரிகள் வந்து கண்டு கொள்ளாமல் இருந்து பெரும் ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு இந்த பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை வந்து நம்ம நேரிலே பார்க்க முடியும். இந்த பணிகள் முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா இது தரமற்ற முறையில் தான் போடப்பட்டிருக்கிறது. இப்போ இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த இயந்திரங்களை வைத்து பார்த்தோம் என்றால் இவர்கள் அந்த பணிகளை மறைப்பதற்காக தான் செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து இந்த காட்சிகள் பதிவு செய்யும் போது இங்கே முழுவதுமாக கல்லுகள் உடைந்து இந்த தடுப்பான இருக்கக்கூடிய சுவர்கள்லாம் இடிந்து விழுந்து தான் இருந்தது. இதை மறைப்பதற்கு தான் தற்போது இந்த மண்ணை எடுத்து இந்த பகுதியில் இது போன்ற ஒரு செயலில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு செயலில் ஏன் ஈடுபடுகிறார்கள் என்றால், நேற்றைய தினமே நம்ம இந்த பகுதியில் வந்து மக்களுடன் ஜெயா பிளஸ் நேரில் வந்து இணைய போகிறோம் என்பதற்காக தான் இந்த பகுதி வந்தபொழுதுதான் தற்போது இந்த பணிகளை வந்து விரைந்து முடித்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இது போன்ற ஒரு அநாகரிகமான செயலில் தான் இந்த மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த திமுக அரசு என்பதை நம்ம வெட்ட வெளிச்சத்துக்கு நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த பகுதி முழுவதுமாகவே கரை என்றால் இருபுறமும் கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராமங்கள் முழுவதுமாகவே இந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது இந்த ஒரு சூழலுக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மழை காலங்களில் இந்த பூண்டி உபரி நீரிலிருந்து கரைகளில் உடைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இது போன்ற ஒரு பணிகள் அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அளவிற்கு ஒரு 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டது. ஆனால் கரையோரம் இருக்கக்கூடிய 2 மீட்டர் உயரத்துக்கு காங்கிரீட் சுவர் அமைத்து கரைகளில் இருந்து காங்கிரீட் சுவர் வரை சரிவு பகுதியில் சிமெண்ட் கற்கள் வந்து பதியப்பட்டு இருக்கிறார். அதாவது தரமற்ற சிமெண்ட் கற்களை தான் பதியப்பட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் இந்த அதிகாரிகள் வந்து செய்திருக்கிறார்கள். அதாவது ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரீட் நீர்வளத்துறை அதிகாரிகள் வந்து இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்குறாங்க. ஒப்பந்ததாரர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அவருக்கு ஒரு சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க இன்னொருத்தவங்களுக்கு. அப்போ இது சப் கான்ட்ராக்ட் 2 கான்ட்ராக்ட் தாண்டி போகும்போது மக்களுக்கு உரிய அந்த மக்கள் வரிப்பணத்தில் இந்த பணிகளை மேற்கொள்ளவில்லை. தற்போது நம்ம நேரில் செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஜேசிபி இயந்திர
சாயந்தரமே வந்து அந்த பணிகளை அவர்களே வந்து நிறுத்த தொலைபேசி ஒன்று வந்திருந்து அந்த தொலைபேசியை கேட்டவுடனே அவரே அந்த பணியை வந்து நிறுத்தி விட்டார். ஏனென்றால் நமக்கு தெரிய வருகிறது நேரடியாக அந்த பணிகளை வந்து மூடி மறைப்பதற்காக தான் இது போன்ற ஒரு பணிகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இந்த மக்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது. நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது வினோத். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 139 கிலோமீட்டர் எங்கேருந்து வருகிறது, வேலூர் மாவட்டத்திலேருந்து பூண்டி ஏரிக்கு நீர் வருகிறது. பூண்டி ஏரியிலேருந்து இந்த கொசத்தலையாட்டு தாமரப்பாக்கம் பெரியபாளையம் பகுதி வழியாக தற்போது இந்த பொன்னேரியை கடந்து இங்கேருந்து எண்ணூர் கடற்பகுதிக்கு போய் சென்றடைகிறது. ஆனால் எண்ணூர் கடற்கரை பகுதியில் இந்த பகுதி முழுவதுமாக வந்து தரமற்று தான் இருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற ஒவ்வொரு பகுதி, இந்த பகுதி எடுத்துக்கொண்டால் இதன் பிறகு ஒரு 200 மீட்டர் தூரம் ஒரு பகுதி, அதை கடந்து சென்றால் அங்கேருந்து ஒரு 200 மீட்டர், இது போன்ற ஒரு பகுதிகள் தான் வந்து கரையை வந்து பலப்படுத்தணும். கரை அரிப்பு வந்து ஏற்படக்கூடாது. வெள்ள நீர் போகும்போது இது போன்ற வந்து ஒரு தடுப்பு சுவர் இருந்தால் வந்து கிராமங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாவதை தடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த அளவுக்கு ஒரு மக்கள் வரி பணம். ஆனால் மக்கள் வரி பணத்தில் அதிகாரிகள் துணையுடன் தான் இது போல நடந்திருக்கணும். ஏனென்றால் ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு கமிட்டி ஆரம்பிச்சிருக்கிறோன்றாரு. ஆனால் கமிட்டி ஆரம்பித்து அந்த கமிட்டி ரிப்போர்ட் பண்றதுக்குள்ள இது போன்ற ஒரு செயலில் பணிகள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி என்றால் எப்படி இது போன்ற ஒரு பணிகளை வந்து ஏன் வந்து இது போன்ற மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடிகிறது வினோத் இந்த மக்களுடைய பிரச்சனையில். பார்த்திபன், தற்போது கண் துடைப்புக்காக அங்கு தற்போது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொன்னீர்கள். அந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காகவாவது யாராவது அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்களா, அல்லது இந்த பணி வந்து தற்போது நாம் களத்தில் இருப்பதற்காக மட்டுமே இந்த பணி செய்யப்படுகிறதா, அல்லது இது தொடர்ந்து நடைபெறும் என்று ஏதாவது ஒரு தகவல் வந்திருக்கிறதா? நிச்சயமாக வினோத், இந்த பணிகள் வந்து தற்போது பொதுமக்களை வந்து ஏமாற்றுவதற்கு, அதாவது கலெக்டர் வந்து இது எப்படி சொல்வது என்றால் சின்ன பிள்ளையை வந்து அடித்து விடுவார்கள், அடித்து விட்டு அவர்களே வந்து கண்ணீரை துடைத்து விடுவார்கள். அது போல தான் இருக்கிறது இவர்கள் செய்யக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய பணியானது. மாவட்ட ஆட்சியர் பணிகளை வந்து நாங்கள் பார்வையிடுவதற்கு குழு அமைத்திருக்கோம், கமிட்டி அமைத்திருக்கோம் என்று இருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் வந்து நம்ம நேரடியாக செய்யும்போது பார்க்க முடிகிறது இந்த பணிகளை வந்து அவசரமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த வந்து தரமற்ற முறையில் போடப்பட்டிருக்கிறது அல்லவா இந்த காங்கிரீட் தடுப்பு சுவர்கள், இந்த வெள்ள அரிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக வெள்ள நீர் செல்லும்போது இதனால தான் இதை வந்து இப்போ அவசரமாக இந்த பணிகளை வந்து செய்து கொண்டிருப்பார்கள். நன்றாக பார்க்க முடிகிறது. அதாவது இது இந்த மண் கொட்டுறதுக்கு முன்பாக நேற்றைய தினம் நம்ம அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தோம். நேற்றைய காட்சிகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடைந்து அவ்வளோ ஒரு மோசமாக ஒரு தரமற்ற நிலையில் தான் இருந்தது. ஆனால் தற்போது அது போன்ற ஒரு சூழல் வந்து மறைக்கப்படணும். அதாவது கமிட்டி வரும் பார்க்கும்போது வந்து நல்ல முறையில் நாங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியணும். அப்படி காண்பிக்கிறதுக்கு மட்டும்தான் இது போன்ற ஒரு பணிகளை இவர்கள் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். நன்றாகவே தெரிகிறது. மக்களுடைய வரி பணம் 9 கோடி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இதுக்கெல்லாம் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய் வந்து செலவு செய்திருக்கிறது. அதே போல ஏனென்றால் இதே போன்ற கொசஸ்தலை ஆறு மட்டும் இல்லாமல் பல்வேறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆறுகள் வந்து கரையை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கப்பட்டு மக்களுடைய வரி பணம் வீண் ஆகிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. இந்த நிலையில தற்போது முழுவதுமாகவே இங்க வந்து பணிகளை வந்து பார்க்க முடிகிறது. நிச்சயமாகவே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு பணிகளை மறைப்பதற்கு இவர்கள் எந்த அளவிற்கு இந்த இடத்துல வந்து இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தெளிவாக இருக்கிறது. தமிழக அரசு, அதாவது துறை சார்ந்த அரசு நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய அமைச்சர்கள் ஏன் இதை வந்து கண்டு கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஏன்னா வாக்களித்த மக்களுக்காக தான் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த பணியை வந்து தரமற்ற முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வாக்களித்த மக்கள் வந்து உயிருடைய விளையாடுவதா என்ற ஒரு கேள்விக்குறி நம்ம வந்து முன்வைக்கிறோம். ஏனென்றால் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக இந்த அதிகாரிகள் யார் செயல்பட்ட, இந்த ஒப்பந்ததாரர் யார், இந்த எதற்காக இந்த பகுதிகளில் வந்து இது போன்ற ஒரு தரமற்ற செயலை செய்தார்கள்? அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் ஏன் இதை பார்வையிடவில்லை? அப்போது அவர் பார்வையிடும் போது இதற்கு இது வந்து ஒரு பார்ப்பதற்கு மட்டும் வந்து பளபளப்பாக இருந்தால் போதுமா? ஒரு சிறிய மழைக்கே இது அடித்து சென்று இருக்கிறது. தரமற்ற முறையில் அதை காங்கிரீட் போட வேண்டும். நல்ல மணல் கொண்டு வந்து காங்கிரீட் அமைத்து இரும்புகள் அமைத்து போட வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடாமல் ஒரு முறையற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை மறைப்பதற்கு நம் ஜெயா பிளஸ் நேரலை செய்வதற்காக இங்கே வருவதற்கு தெரிந்து உடனடியாக இரவு பகலும் பணி நடந்து கொண்டிருக்கிறது.
தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தடுப்புச் சுவர் குறித்து விளக்கம் பெறுவதற்காக நீர்வளத்துறை அதிகாரி ராதாகிருஷ்ணனை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் அவர் அழைப்பை ஏற்கவில்லை. களத்திலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.